வெல்கம் டு விஜயா கிரியேஷன். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதுக்காக நான் இன்னைக்கு ஒரு கொஞ்சம் லாங் ரெசிபி போட்டிருக்கேன். எல்லாரும் பாருங்க, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க தடியங்காய் சாம்பார் தான் வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பீஸ் தடியங்காவை நல்லா ஃப்ரெஷ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா தோல் சீவிட்டு வித்தெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஸ்கொயர் பீஸில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அது கூட தக்காளி, 2 பச்சை மிளகா, அப்புறம் 2 பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் ஊற்றி அதுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஊற்றி உப்பு போட்டு இதை நம்ம ஒரு வேக விடுவோம். அப்புறம் இதுக்கு அரைக்கிறதுக்கு வெந்துட்டு இருக்கும்போது நம்ம போடுறதுக்காக சீரகம், சாம்பார் பொடி, சில்லி பொடி, அப்புறம் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அதை லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது காய் வெந்துட்டா அப்படின்னு பார்த்துட்டு திரும்ப நம்ம அதில் அரைச்சி அந்த விழுதை போட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் புளிப்பு, ஒரு கைப்புளி அளவு போட்டு எடுத்து ஊற்றிக்கிடுங்க. இப்போது நம்ம பருப்பு வச்சு தனியாக ரசத்துக்கு எடுத்து வச்சுட்டு அந்த பருப்பை மட்டும் அது கூட போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கு தேவையாக கொஞ்சமாக தேங்காய் துருவல், அது அப்படியே போட்டாலும் சரி, இல்லை லைட்டாக சதைச்சி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டு எண்டில் தேங்காய் போட்டு கிண்டிட்டு இதுதான் இப்படி தான் வைக்கணும் தடியங்காய் சாம்பார், நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தாளிசை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. குழம்பு இறக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை திறந்து மூடிய போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது நான் பருப்பு அவியும் போதே மஞ்சள் பொடியும் காயப்பொடியும் அதுக்கு போட்டுட்டேன். இப்போ பருப்பு ரசம் வைப்போம். அந்த தண்ணியை வச்சு பருப்பு ரசத்துக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஹோட்டல் சைடு இது நம்ம வீட்டில் முறை கூட்டினோடனே இறக்கிடுவோம். அதுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இது கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட் எண்டில் மசாலா போடுறது. இப்போ பருப்பு தண்ணி, புளி தண்ணி, தக்காளி, இஞ்சி, வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டுட்டு இப்போ நம்ம அதை கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டுட்டு இப்போ நம்ம அதுக்கு தாளிக்கிறதுக்காக ஒரு தாளிக்கக்கூடிய பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுட்டு காஞ்ச மிளகா போட்டுட்டு கருவேப்பிலை, காயப்பொடி போட்டுட்டு ரசத்து மேலே ஊற்றிடுங்க. இப்போ அதே அந்த தாளிக்கிற பாத்திரம் சூடாக இருக்கும் இல்லையா, அந்த ஹீட்லேயே அதுக்கு ரசத்துக்குள்ளே மசாலாவை போட்டு அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் மேல் டாப்பில் போட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி விட்ட உடனே அதில் இறக்கிடுங்க. இப்போ ரசம் ரெடி ஆகிட்டு இப்போ அடுத்தது சேமக்கிழங்கு வறுவல் பார்ப்போம். இப்போ அதுக்கு நம்ம 1/2 கிலோ சேப்பக்கிழங்கு எடுத்து அதை பாயில் நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் ஒரு விசில் விடுங்க. இது பச்சரிசி மாவு, சிக்கன் பொடி, அப்புறம் கலர் பொடி, காஷ்மீர் சில்லி பவுடர், கொத்தமல்லி, கொரியாண்டர் பவுடர், அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சப்பொடி, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதை நல்லா பவுடராகவே பேஸ்ட் பண்ணி இதில் சேப்பக்கிழங்குல ஒரு ஈரத்தன்மை இருக்கும். அதனால் நம்ம ஈரமே விடக்கூடாது. தண்ணி விடாமல் அப்படியே அந்த பொடியை போட்டுட்டு நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ அதை நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக பேனில் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா ஒன்றா எடுத்து போட்டு இந்த மாதிரி தோசைக்கல்லையும் போடலாம், அந்த மாதிரி பேன்லேயும் போடலாம். ஒரு 2 விதமாக போட்டு பார்த்தேன், காட்டியிருக்கேன். சேப்பக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிட்டு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.